சிறப்பிக்கப்படும் இடங்களாக இந்த கருத்தரங்கத்தில் முதலாவதாக அந்த பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 அதை முறையாக செயல்படுத்துவது, எல்லா பணிபுரியும் பெண்களுக்கும் அது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, எல்லா நிறுவனங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி தருவது என்ற ஒரு நோக்கில ஒரு விவாதம். அதுபோல தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் 21/2/2024 அன்று வெளியிடப்பட்ட அந்த மகளிர் கொள்கையை பற்றிய ஒரு விவாதம். இன்னும் அதை எந்த மாதிரி நாம் செயல்படுத்தலாம், எந்தெந்த துறைகளை அதில் ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்கள் இந்த 2 தலைப்புகளிலே இன்றைக்கு இந்த கருத்து பட்டறை நடப்பது நிச்சயமாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறையை நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணப்படி, அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர்கள் நம்முடைய துறைக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்பதை பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறை இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள். அதற்கேற்றார் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது, அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா, வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அதே போல ஒரு பக்கம் குற்றம் நடந்த நிகழ்வுக்கு உரிய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண தொகை, அவருடைய எதிர்காலம், அவருடைய கல்வி, தொழில் என்ற முறையிலே ஒரு நிவாரணம் வழங்குவது என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அவருடைய சட்டங்களை பற்றி, சட்டங்கள் மூலம் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி, அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும், என்ன மாதிரி புகார், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது நம்முடைய சமூக நலத்துறை, கல்வித்துறை, மகளிர் மேம்பாட்டு திட்டம், அதுபோல காவல்துறை, இந்த 4 துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் மாணவர்களையும் செஞ்சு வருகிறோம். மாணவிகளிடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைம்பெண் நலவாரியம் மூலம் செய்யப்படுகிறது, சமூக நலத்துறை மூலம். அதுபோல மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு, 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு, விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2 கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள், அதுபோல அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சரோட துறையும் சேர்ந்து இன்னைக்கு இந்த பெண்களுடைய விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம், கிட்டத்தட்ட 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க.